தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இதுதான் நான் களத்தில் நான் பார்த்திருக்கிறேன். இந்த 100 நாள் நடைபயணத்தில் சாதாரண கோபம் கிடையாது. இப்போ ஒரு அலையா வீசிட்டு இருக்குது. இந்த அலை வந்து இன்னொரு 3 மாதத்துல பேரலையா சுனாமியா வந்து திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும். அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல, வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது, தேர்தலுக்கு பிறகும் வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறது. விளம்பர அரசு இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட். டிஎம்கே இஸ் ஜஸ்ட் an அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட். வெறும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், அவ்வளவுதான். அறிவிப்புகள் இன்னொரு 4 மாதம் தான் இருக்கு, இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. இந்த 3 மாதத்துல இவங்க ஆட்சி போகுது. இப்ப வந்து இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்த திட்டம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீ அறிவிச்சிருக்கணும். இப்ப கடைசி 3 மாதத்துல அறிவிச்சு அந்த திட்டம் எங்க போகும், என்ன நடைமுறையில் வரப்போகுது, அதுக்கு என்ன நிதி இருக்கு? இப்படி தினம் ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று. காரணம், எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல். இது 2002, 2004, 2005 செய்யப்பட்டது. ஏன்னா இடைக்காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு 2 வாக்குகள் இருக்கு, 2 இடத்துல வாக்குகள் இருக்கு, இதெல்லாம் களை எடுக்கணும். ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்தில், இடைத்தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்து ஆர்கே நகரும் சரி, ஈரோடு இடைத்தேர்தலில் 44,000 கள்ள ஓட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் 10,000 பேர் வந்து இறந்திருக்கின்றார்கள். அவங்க பேர்லாம் நீக்கணும். 2 வாக்குகள் வைத்திருக்கின்ற நீக்கணும். இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு. அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கு ஒரு வாக்கு தான், அதுவும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள். இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது? என்ன பிரச்சனை? இப்ப இந்த பிஎல்ஓ யாரு? பிஎல்ஓ மாநில அரசினுடைய அதிகாரிகள், தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள். தேர்தல் ஆணையம் அவங்கள பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது. அவங்க எப்படி நம்ம தவறு செய்ய போறாங்க? மாநில அரசு மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா? ஆனா அது மீறி வந்து திமுக தவறு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ காணொலி காட்சிகள் வந்து இருக்குது, எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வருது, வீடியோஸ் வருது. திமுக காரங்க உட்காந்துட்டு சரி செஞ்சிட்டு இருக்காங்க, லிஸ்ட சரி செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இது திமுக நேற்று செய்த போராட்டம் வந்து மக்கள் அவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை திசை திருப்புகின்ற ஒரு செயலா நான் பார்க்கிறேன். கோபம் ஒரு பக்கம், எந்த திட்டமும் நடைமுறையில் இல்லை. இவங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல 66 நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல வாக்குறுதியில மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் நிறைவேற்றுவதில்.